அதை எடுத்துருங்களேன் நீங்கள், சும்மா அந்த இன்டெசிசிவை எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வேலிடேஷனுக்காக இந்த மீம்ஸோ இல்லை XYZோட வேலிடேஷனுக்காக நம்ம படம் பண்ணுவோம் வாங்க. இப்போது ஜெஸ்ஸி வந்துட்டு அந்த இன்டெசிசிவ்னஸ், சரி தப்பு இது சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவோம். அவளோட குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இவனோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப பியூராக ஒரு கதை சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோன்னா, ஜெஸ்ஸி வந்துட்டு அவன் லவ் சொன்னோடனே ஓகேன்ட்டா, இல்லை வேணான்ட்டா. இப்போ அடுத்து என்ன, எப்படி கதை எழுதுறது? ஸோ இப்போ இப்படி எழுதியிருந்தா என்ன நடக்கும்னா, அது அந்த படம் வந்திருக்கிறதும் தெரியாது, போயிருக்கிறதும் தெரியாது, ஓடி இருக்கவும் இருக்காது. இப்போ இது வந்துட்டு உடனே எல்லாரும் வந்து நல்ல படம் எடுத்துட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த ரைட்டர் ஜிவிஎம் அவரோட இதில் இப்போ நான் அந்த படத்தை யோசித்து பார்க்கும்போது ஒரு ஹியூமன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. ஒரு 360 டிகிரி நம்ம உள்ளே போயிட்டு எப்படி யோசிக்கிறாங்க, ஏன் மனுஷங்க வந்து முன்னுக்கு பின் பேசுகிறாங்க, நம்ம ஏன் வந்துட்டு வேர்ட்ஸை விட இமோஷன்ஸுக்கு நம்ம அந்த டைமோட இமோஷன்ஸுக்கு நம்ம ஒன்று பேசுகிறோம், அடுத்த நாள் ஒன்று பேசுகிறோம், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ட்டு ஒரு ஆத்தர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாருல. நம்ம அந்த ஸ்பேஸை வந்துட்டு அலோவ் பண்ணணும்ல. உங்களுக்கு இப்போது நான் ஒரு வேலிடேஷனுக்காக என்னால் ஒரு கருத்தை எடுத்து அதை அப்படியே சொல்லி அதுக்கு கீழே என்னோட பேர் போட்டுக்கிட்டு கிளாப் வாங்கிட முடியும், ஓகேங்களா? இல்லை நன்னெறி கதைகள் ஆல்ரெடி இருக்கிற நீதி எடுத்து சொல்லி வாங்கிட முடியும். பட் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. ஒரு நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே ட்ரை பண்ணும். ஸோ வினய் தாண்டி வருவாயால் அவர் அதை எவ்வளோக்கு எவ்வளோ லேயராக எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, ரிஃபைண்டாக, நான் பார்க்காத ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த படம் எனக்கு இருக்குது. அந்த ஃப்ரெஷ்னஸ் அதில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் எனக்கு தோணுனது பேசிக்.